வணக்கம் மக்களே. இன்றைக்கி சுக்கு களி உடம்புக்கு நல்லது. அந்த களி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு இந்த சுக்கை நல்லா நுணுக்கி தண்ணியில் ஊறப்படணும். அப்புறம் பச்சரிசி ஊறப்படணும். அப்புறம் தேவையான பொருள்னால் நல்லெண்ணெய், கருப்பட்டி, அவ்வளோதான். இப்போ ஊறப்பட போகிறேன். சுக்கை நல்லா பொடி பண்ணிட்டேன். தண்ணியை ஊற்றி ஊற வைக்கிறேன். அதே மாதிரி அரை டம்ளர், இந்த டம்ளருக்கு அரை டம்ளர் பச்சரிசி எடுத்து ஊற வைக்கிறேன். நல்லா ஊறினதும் அரைக்கணும். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அரைச்சிட்டு ரெண்டும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு மையாக அரைக்க போகிறோம். இதை ரெண்டையும் போட்டு மையாக அரைக்க போகிறேன். நல்லா மையாக அரைச்சிட்டேன். அதை கழுகின்ற பாத்திரத்தில் ஊற்றி கழுவி ஊற்றி வச்சிடணும். அதுக்கப்புறம் கருப்பட்டி பாகு எடுக்கணும். இந்த களி எப்போ செஞ்சு சாப்பிடுவாங்கன்னா குழந்தை பெற்ற டயத்தில் கொடுப்பாங்க. அந்த 30 நாளைக்குள்ளே அந்த களி. இந்த கருப்பட்டி பாகு நம்ம அரிசி அளந்த டம்ளருக்கு 1.25 டம்ளர் கருப்பட்டியை நுணுக்கி போட்டு 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி பாகு எடுக்கிறேன். பாகு எடுத்து இதில் ஊற்றி நல்லா கிண்டணும். இது குழந்தை பெற்ற டயத்தில் 16 நாளைக்குள்ளே கொடுக்குற களி. அதுக்கப்புறம் நமக்கு உடம்புல சளி இந்த மாதிரி பிடிச்சிருந்தாலும் எப்போயாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அங்கே பாகு ரெடி ஆகிறதுக்குள்ளேயும் இங்கே கொஞ்சம் தண்ணி இதுமாக தானே இருக்குது. இதை மட்டும் வச்சு அடுப்பில் சிம்மில் வச்சு கிண்டி அந்த பாகு ரெடியானவுடனே இதோட ஊற்றி நல்லா கிண்டணும். அவ்வளோதான். ஏன்னா சுக்கை நம்ம லேஸாக தான் போட்டு சாப்பிடுவோம். இதுனா நல்லா நிறைய சுக்கு நம்ம எடுத்துக்கலாம் உடம்புக்கு. சுக்கை மிஞ்சின மருந்தும் இல்லை அப்படி சொல்லுவாங்க. அதனால் உடம்புக்கு நல்லது. பாகு ரெடி ஆயிடுச்சு. எல்லா கருப்பட்டியும் கரைஞ்சிருச்சு. இதில் தூக்கி ஊற்ற போகிறேன். நான் மட்டும் தான் வீடியோ எடுக்கிறதுனால ஊற்றுறதை காமிக்க முடியாது. ஊற்றிட்டு கிண்டுறதை காமிக்கிறேன். இந்த கருப்பட்டி பாகு இதில் ஊற்றிட்டேன். நல்லா கிண்டி வெந்த உடனே நல்லெண்ணெயும் ஊற்றி கிண்டி இறக்கிடணும். இது மாதிரி என்கிட்ட வெள்ளைப்பூடு களி இருக்குது, ஓமக்களி இதெல்லாம் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு களி எதுவும் அந்த களியெல்லாம் செஞ்சு காமிக்கிறேன். நல்லா இப்படி கிண்டணும். இதெல்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. எப்படி மாதம் ஒரு தடவை ஹோட்டலில் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை இந்த களியெலாம் கிண்டி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். நல்லா வெந்துருச்சு. நான் இதில் கொஞ்சம் நல்லெண்ணெயும் ஊற்றி நல்லா கிண்டிட்டேன். ஆறவும் வாங்க சாப்பிடலாம். சூப்பராக வந்துருச்சு.